இன்றைக்கி நான் ஆரி ஒர்க் கிளாஸில் நம்ம பேக் செயின் வித் பீட் ஒர்க் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு லைன்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மோட்டிவ் டிசைனில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் இந்த ஒர்க்குக்கு வந்து ஜரி த்ரெட் எடுத்துருக்கேன். நீங்கள் பிகினராக இருக்க பட்சத்தில் நீங்கள் வந்து 3 த்ரெட்லையுமே ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ நம்ம எப்பவுமே செயின் ஸ்டிச் போடுவோம்ல, அந்த மாதிரி பின்னாடி ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் செயின் போடலாம். இப்போது இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அதாவது லூப் இருக்கு இல்லையா, அதாவது செயின் ஸ்டிச் போடுறது கொஞ்சம் லென்த்தாக போட்டுக்கோங்க. ஓகேங்களா, பெருசாக போட்டால் தான் அந்த டிசைன் வந்து நல்லா தெரியும். இப்போது இந்த லாக் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு நம்ம இந்த லூப் இருக்கு இல்லையா, அதை வந்து பேக்கில் கொண்டு வந்து அங்கே ஒரு செயின் போட்டுக்கலாம். ஓகேங்களா, பேக் செயின் கொடுத்துட்டு திரும்ப நம்ம ஃப்ரண்ட் ரோவில் எந்த டைரெக்ஷனில் போகணுமோ அந்த டைரெக்ஷனில் த்ரெட்டை கொண்டு போகணும். ஓகேங்களா, இப்போது இந்த இடத்துல நம்ம வந்து பீடு இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அந்த பீடு இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் லாக் ஸ்டிச் போடணும்னு தேவை கிடையாது. இப்போது ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து கொஞ்சம் லென்த்தாகவே நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் லாக் ஸ்டிச் கொடுத்து திரும்ப வந்து அந்த லூப்பை பேக்கில் கொண்டு வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருக்க செயினுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி நம்ம த்ரெட்டை வெளியே எடுக்கிறோம். ஓகேங்களா, இதே ஃபார்மெட்டு தான் நம்ம ஃபுல்லாக ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போது நம்ம இந்த லூப் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதில் வந்து நம்ம பீட் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ இந்த லூப்பில் வந்து நம்ம பீட் ஒர்க் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போது லாங்காக ஒரு செயின் கொடுத்துட்டு பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்கணும். ஓகேங்களா, அந்த மாதிரி லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அந்த லூப் அப்படியே பேக்கில் கொண்டு போய் அங்கே ஒரு செயின் கொடுத்துட்டு திரும்ப நம்ம எந்த டைரெக்ஷனில் ஸ்டிச் பண்ண போகிறோமோ அந்த டைரெக்ஷனுக்கு அந்த லூப்பை கொண்டு வரணும். இப்போ நம்ம பேக் செயின் ஸ்டிச் பண்ணிட்டோம். பேக் செயின் ஸ்டிச் பண்ணதில் வந்து நம்ம வந்து பீட் ஒர்க் பண்ணணும். அந்த லூப்பில் தான் பீடை இன்சர்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா, நம்ம அந்த பீட் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம லாக் பண்ணுவோம். ஓகேங்களா, நார்மலாக இதுக்கப்புறம் நீங்கள் பீட் ஒர்க்லாம் டிசைன் வரும், அதெல்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும், உங்களுக்கு புரியும். இப்போ இதில் வந்து நம்ம லாக் ஸ்டிச் கொடுக்கணும்னு எந்த ஒரு தேவையும் இல்லை. நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். நம்ம பேக் லூப் ஸ்டிச் பண்ண அதாவது பேக் லூப் ஸ்டிச் பண்ண செயினில் தான் நீங்கள் வந்து பீட் ஒர்க் பண்ணணும். நீங்கள் இங்கேருந்து கொண்டு போகிற லூப்பில் அதாவது பேக்கில் கொண்டு போயிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் ஒரு 2 டைம்ஸ் or 3 டைம்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ண ப்ராக்டிஸ் ஆகும். ஏன்னா நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பீடு இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம் இல்லையா, அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் பீட் மட்டும் இல்லை, நிறைய மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம் இந்த ஸ்டிச்சில். உங்களுக்கு எந்த மாதிரி விஷயஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இதில் நீங்கள் போல்ஸ் பீடி கொடுக்கலாம், ஒரு சுகர் பீடு, ஒரு பெரிய நம்பர் பீடு, அடுத்து சுகர் பீடு, அந்த மாதிரிலையும் கொடுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ஓகேங்களா, டிசைனை பொறுத்த வரைக்கும் நீங்களாக யூனிக்காக யோசித்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு பேக் லூப் கொடுத்துட்டு நீங்கள் வந்து என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த கிளாஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அது மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ண ஃபோட்டோஸ்லாம் என்னோட இன்ஸ்டா ஐடிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.